செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கடந்த 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக கேரளா மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது காலை 8 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையும் கேரளா ஆளுங்கட்சியான எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியானது பெரும் பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலவரம் தான் தற்போது பார்க்க முடிகிறது. ஊராட்சி ஒன்றியங்கள், மாவட்ட பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி என அனைத்து உள்ளாட்சி மன்றங்களிலும் தற்போது பிரதான எதிர்கட்சியான காங்கிரஸ் கூட்டணியான யூடிஎஃப் முன்னிலை வைக்கிறது. அதே போல ஒட்டுமொத்தமாக 941 ஊராட்சிகளில் ஆளுங்கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியின் எல்டிஎஃப் கூட்டணிக்கு 371 ஊராட்சிகளும், அதே போல காங்கிரஸ் கூட்டணி யூடிஎஃப்க்கு 443 ஊராட்சிகளும் முன்னிலை வைக்கக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணியானது 25 ஊராட்சிகளில் தற்போது முன்னிலை வைக்கிறது. அதே போல பிளாக் பஞ்சாயத்துகளில் 152 மொத்தம் 152 பிளாக் பஞ்சாயத்துகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு, எல்டிஎஃப் கூட்டணிக்கு 60 பிளாக் பஞ்சாயத்துகளும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 79 பிளாக் பஞ்சாயத்துகளை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி முன்னிலை வைக்கிறது. பாஜக கூட்டணியானது எந்த பிளாக் பஞ்சாயத்துகளும் இன்னும் முன்னிலை வைக்கவில்லை. மாவட்ட பஞ்சாயத்தை பொறுத்தவரையும் ஒட்டுமொத்தமாக உள்ள 14 மாவட்ட பஞ்சாயத்துகளில் தற்போது 8 மாவட்ட பஞ்சாயத்துகளில் எதிர்கட்சியான யூடிஎஃப் காங்கிரஸ் கூட்டணியும் 6 இடங்களில் 6 மாவட்ட பஞ்சாயத்துகளில் ஆளுங்கட்சியான எல்டிஎஃப் கூட்டணியை முன்னிலை வைக்கிறது. அதே போல நகராட்சிகள் 86 நகராட்சிகளில் ஒட்டுமொத்தமாக 54 நகராட்சிகளை கைப்பற்றி முன்னிலையில் யூடிஎஃப் கூட்டணியானது முன்னிலை வைக்கிறது. 28 நகராட்சிகள் மட்டுமே ஆளுங்கட்சியான எல்டிஎஃப் கூட்டணி முன்னிலை வைக்கிறது. பாஜக கூட்டணியானது 2 நகராட்சிகளில் முன்னிலை வைக்கிறது. அதே போல மொத்தமுள்ள 6 மாநகராட்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியான எல்டிஎஃப் கூட்டணிக்கு 1 மாநகராட்சி மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது கூடிய நிலையை காங்கிரஸ் கட்சியானது 4 மாநகராட்சிகளில் முன்னிலை வைக்கிறது. அதே போல என்டிஏ பாஜக கூட்டணியான என்டிஏ தலைநகரமான திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. தற்போது ஒட்டுமொத்தமாக 100 இடங்களில் 46 இடங்களில் வார்டுகளில் பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற்று அந்த மாநகராட்சியை ஒருவேளை பாஜக கைப்பற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.